ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆஃப்டர் அ வீக் டைம் இந்த வீடியோ பண்ணுறனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாவ் மேக்கரில் வரக்கூடிய இந்த கிரிப்டோ ஜிபிடி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஏஐ பேடில் மேஜிக்கல் அப்படிங்கிற ஒரு ஏஐ ப்ராஜெக்டும் வருது. இன்னமும் அந்த ஏஐ ட்ரெண்ட் அப்படிங்கிறது கீப் அப் ஆகிட்டே தான் கைஸ் இருக்குது. நிறைய ஏஐ பேட் சின்ன சின்ன மார்க்கெட் கேப்பில் லான்ச் ஆகி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்குது. ஸோ அந்த வகையில் ஏஐ பேட் பற்றியும் நான் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் அதில் நம்ம எதுவும் என்ட்ரி எடுக்கல. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணது உண்டு. இது நம்ம இருக்கிறது பியர் மார்க்கெட். ஸோ அப்படி இருக்கனால இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் நம்ம மணி மேக் பண்ணுறதை விட நம்மளோட மணி லூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ ஏஐ பேடோட சார்ட்டு கூட பார்த்தீங்கன்னா டெக்ஸ் டூல்ஸில் இனிஷியலாக நல்ல பம்ப் இருந்தது. இன்னும் கூகாயின்லாம் பார்த்தீங்கன்னா $1.5 வரைக்கும்லாம் கூட போயிருந்தது. நான் 50 சென்ட்ஸோ ஒரு 60 சென்ட்ஸோ வரும்போது கூட வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பியர் மார்க்கெட்னால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் மேபி வராமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரிப்டோ ஜிபிடி இன்னும் அதிகமான ஹைப் அப்படிங்கிற இருக்குது. அண்ட் மேஜிக்கல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டே, ஏஐ ப்ராஜெக்டே. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பினான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஏஐ ப்ராடக்ட் டூல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் ஏஐ பேட் இப்போ வாங்கலாமா, இது மூலயமா மேஜிக்கலில் அலோகேஷன் வாங்குறது நல்லா இருக்குமா அப்படிங்கிற பற்றியும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஜிஇடிஹெச் பற்றின ஒரு சின்ன அப்டேட், அதை பற்றி சின்னதாக பார்ப்போம். அண்ட் ஜம்ப் ட்ரேடில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த வீடியோவில் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோட லென்த்து கொஞ்சம் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்டூடியோ டூர் வீடியோ மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள், சீக்கிரம் போட்டுடலாம். ஸ்டூடியோக்கு ஷிஃப்ட் ஆகியாச்சு. கொஞ்சம் பின்னாடி அந்த டிஸ்டர்பன்ஸ் லைட்னால இருந்ததுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோக்கு. கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ பேட் அப்புறமா டாவ் மேக்கர் ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஏஐ பேட் இப்போ வாங்கலாமா அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணி லிஸ்டான உடனே எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் லிஸ்டிங்கில் இருக்க வால்டாலிட்டி அந்த மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ண விருப்பம் இல்லை. நிறைய பேர் மேபி ரெக்டாக இருப்பீங்க. இதில் இருக்க இன்சைட்ஸ் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸை ஃபாலோ பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் கண்டிஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஐடியோ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் ஆகும்போது அதுக்கான லான்ச்க்கான பூம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மூமெண்டம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதே இந்த ப்ளூசில்லா ப்ராஜெக்ட்ஸில் இனிஷியலாக வரும்போது எத்து பேடு, கேசிசி பேடு அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க விட்டப்போ அது புல் மார்க்கெட் கண்டிஷனில் இருந்தனால பயங்கரமான சிவியர் பம்ப் அப்படிங்கிற இருந்தது. இப்போ நம்ம ஏஐ பேட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதோட டோட்டல் சப்ளை 200 மில்லியனாக இருக்குது. ஈஸியாக $1 அப்படிங்கிறது இன்னமும் ஸ்டாண்ட் ஆகியிருக்க வேண்டியது தான் ப்ரைஸ் அப்படிங்கிறது. பட் இது பியர் மார்க்கெட் கண்டிஷன். அண்ட் ஆல்சோ இப்போது மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக பயங்கரமாக டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. மார்க்கெட் அப்டேட் ஃபார் அனதர் வீடியோ. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் டர்மாக லாங் டர்மான்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஆப்வியஸாக என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டர்மாக தான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் இப்போதைக்கு 2 மில்லியனாக இருக்குது. எஃப்டிவி ஃபுல்லாக இருக்க சர்க்குலேஷன் சப்ளை மேக்ஸ் சப்ளை அளவுக்கு வந்துச்சுன்னா அதோட மார்க்கெட் கேப் 103 மில்லியன் ஆஸ் பர் திஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற இருக்கும். ஸோ அதனால் அப்கமிங் டேஸில் இன்னும் சர்க்குலேஷனில் அதிகமான சப்ளை ஆட் ஆகும், டைல்யூட் ஆகும் மார்க்கெட்டில் ஸோ ப்ரைஸ் இன்னும் டம்பாக தான் சான்சஸ் இருக்குது. பட் இதில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு கிளிஃப் அப்படிங்கிறது இருக்குது. டோக்கன் 1 or 2 மந்த்ஸ்க்கு மார்க்கெட்டில் புதுசாக சர்க்குலேஷனில் ஆட் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரன்னாக நான் பார்க்குறேன். மேபி மேஜிக்கலுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருந்துட்டு வந்திருக்குது. அண்ட் மேஜிக்கலோட ஏஐ அந்த அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், அவங்க என்ன டெக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து அது என்ன ப்ராஜெக்டில் இருந்து ஓவரால் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால தான் இன்னமும் இந்த ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. மேபி மேஜிக்கல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு சின்ன டம்ப் நல்லா பம்ப் ஆகும். மேபி இந்த இடத்துலேருந்து ஈஸியாக 2-3x அப்படிங்கிற பாசிபிள் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? பட் நீங்கள் பெருசாக ரிஸ்க் பண்ண வேணாம். இப்போ பியர் மார்க்கெட்னால அண்ட் ஆல்சோ இது லாங் டேர்ம் நம்ம இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால. அண்ட் இப்போது எப்படி இதில் பார்த்தீங்கன்னா அலோகேஷன் வாங்குறது மேஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சியில் அதாவது பேன்கேக் ஸ்வாப்பில் தான் டோக்கன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஆப்வியஸாக ஸோ அவங்களோட வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் டோக்கன்ஸ் இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கனெக்ட் வாலெட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் கனெக்ட் ஆகும். ஸோ நான் 1000 டோக்கன்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன ப்ரைஸ் பாயிண்ட்லன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் அரௌண்ட் ஒரு 46 சென்ட்ஸ் அந்த ரீஜனில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போது நான் ஷார்ட் டேர்முக்கு இந்த அலோகேஷன் அப்படிங்கிற வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் மேஜிக்கலோட ஐடியோலாம் இன்னும்
இதில் வந்து டிஸ்பிளே ஆகலை. இன்னும் அப்கமிங் டேஸில் தான், இந்த மார்ச்சில் தான் வந்து இருக்க போதும் ஐடியோ வந்து. ஸோ அண்ட் இதோட லீடர்ஷிப் எப்படி நம்மளுக்கு அலோகேஷன் வந்து கிடைக்கணும்னா, டாப் 1000 இருந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு அது அலோகேஷன் டீசெண்டாக கிடைக்கும். என்கிட்ட 1000 டோக்கன்ஸ் வந்து இருக்குது. எந்த வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு 500 மேலே வந்து இருக்குது கைஸ். ஸோ 600 பேலன்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா 1000 டோக்கன்ஸ் வந்து இருக்குதா. ஸோ நம்மளோட ஸ்கோர் போர்ட் பொறுத்து தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இவங்களோட இதில் போய் கேஒய்சிலாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கேஒய்சிக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் நான் வந்து போட்டிருந்தேன். கேஒய்சி பண்ணிவிட்டா ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாகவே இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஸ்டேக் பண்ணணும், அவ்வளோதான் கைஸ். கேஒய்சிக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஏஐ பேட் பொறுத்த வரைக்கும். அண்ட் மேஜிக்கல் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வந்து பார்ப்போம். மேஜிக்கலுக்கு இப்போதைக்கு 50K ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பேசிக்காக மேஜிக்கல் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. பட் மேஜரான ப்ராடக்ட் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ். ஸோ ஆல்ரெடி என்எஃப்டி ப்ராஜெக்ட்ஸ் ஏகப்பட்டது வந்து இருக்குது. அதுக்கு என்எஃப்டி ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம வந்து பண்ணணும்னா அந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தேவை, ஒரு டிஜிட்டல் ஆர்ட் கிரியேட்டர் வந்து தேவை. அது அவருக்கு வந்து பே பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து மார்க்கெட்டில் அந்த என்எஃப்டி கலெக்ஷன் வந்து வின் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. இது மூலயமா நம்மளால் ஏஐ மூலயமா வந்து பண்ணும்போது இன்னும் சீப்பாக வந்து இருக்கும், ஒர்க் இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து நடக்கும். ஸோ ஏஐ ஜென்ரேட்டட் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மேஜிக்கலோட. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த பினான்ஸோட அந்த ப்ராடக்ட் பிட்காஸும் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்னால நல்ல இது பூம் வந்து கிடைக்கும். Imagine.ai அப்மா இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இந்த மாதிரி நரேட்டிவில் வந்து பயங்கரமாக ஏஐயில் வந்து பூம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்டாக இருக்கனால நல்ல லான்ச் வந்து இந்த மேஜிக்கலில் கிடைக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஜிஇடிஹெச் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிஇடிஹெச் இந்த மார்க்கெட் டம்பில் கூட pretty much நல்லாவே வந்து ஹோல்ட் பண்ணுது கைஸ். அண்ட் நம்ம பார்த்துருந்தா அந்த ப்ரைஸ் ரீஜன்ஸில் தான் இருக்குது. மேபி ஒரு 20-30% பம்ப், கிட்டத்தட்ட ஒரு 45 சென்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த போயிருந்து நேற்று பம்பில். என்ன டைல்யூஷன் அதிகமாக இருக்குது, சப்ளை ஆட் ஆகிட்டே வந்து இருக்குது. பட் நான் ஏன் ஜிஇடிஹெச்சில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன்னு அப்படின்றத பற்றி A to Z அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் இதில் வந்து ஏன் இப்போ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு காயினெக்ஸோட ஒரு ஈவெண்ட்டில் வந்து பேசியிருந்தேன். அதுவுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஜிஇடிஹெச் வந்து எத்தேரியமோட ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஃபேமஸான ஒரு டெஸ்ட் நெட்டு. எத்தேரியமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் தான் இப்போ இருக்க லேயர் 1லேயே பெரிய லேயர் 1 வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. அண்ட் இதோட மார்க்கெட் கேப் எங்கேயோ இருக்குது. அதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஜிஇடிஹெச் வந்து ஒரு 50 மில்லியனோ ஒரு 100 மில்லியனோ வந்து மார்க்கெட் கேப் போகிறதில்ல, எந்த தப்பும் வந்து இல்லை அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா அது யூட்டிலிட்டி அந்த அளவுக்கு வந்து இருக்குது, எல்லாமே நல்லா வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்க எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு என்டோர்ஸ்மெண்ட்லாம் வந்து கிடையாது. நான் ரஷ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா மல்டிபிள் டாபிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி மிஸ் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து அப்போலேருந்தே கைஸ் இந்த சாட் ஜிபிடின்னு வருது பாருங்கள், அதுதான் இதில் இருக்க விஷயமே. ஆக்சுவலாக அப்போத்துலேருந்து இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்ததுலேருந்து கிரிப்டோ ஜிபிடி அப்படிங்கிற டாவ் மேக்கர் ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு இந்த ஏஐ ட்ரெண்ட் நிறைய ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ அதனாலே இது பெரிய லெவலில் பூம் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. பட் நீங்கள் இனிஷியல் பம்பில் இந்த ஏஐ பேடில் நான் சொன்ன மாதிரி வந்து போய் மாட்டிக்காதீங்க. அதனால தான் நீங்கள் இந்த ஃபோமோ ஆகாதீங்க. நான் வந்து சொல்கிறேன் எந்த அளவுக்கு வந்து இருக்குது டோக்கனாமிக்ஸ் இனிஷியலாக வந்து என்ட்ரு ஆகலாமா அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் சாட் ஜிபிடி கொஞ்சம் அவங்க வந்து மேபி லாங் டேர்ம் கூட வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் மேபி அவங்க சஸ்டெயின் ஆக சான்சஸ் இருக்கனால நீங்கள் ப்ரைஸ் நான் சொல்கிற ப்ரைஸ் ரீஜன்ஸில் மேபி பார்த்து வந்து என்டர் ஆகுங்க. அண்ட் இதோட டாவ் மேக்கர் இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு கைஸ். ஆல்ரெடி இவங்களோட அலோகேஷன்லாம் வந்து நம்ம லான்ச்சுக்கு அப்புறமா தான் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து ஜிகே லேயர் 2ஆகவும் இந்த ஏஐக்காக ஒரு தனி லேயர் 2 சொல்யூஷனாகவும் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கிரிப்டோ ஜிபிடி அப்படிங்கிறது. ஸோ ஏஐக்காகவே ஒரு தனியான ஒரு செயின் அப்படிங்கிறது தான் இவங்களோட கோலாக வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இட் லுக்ஸ் வெரி குட். நான் மேபி இதை பற்றி தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஆஃப்டர் லான்ச் ப்ரைஸ் டிஸ்கவரிலாம் வந்து முடிஞ்சக்கப்புறம். இப்போதைக்கு இவங்களுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ பேட் மாதிரி தான் வந்து லான்ச் ஆக போகுது. ரொம்ப மினிமலான சப்ளை, அரௌண்ட் 5 to 6% தான் வந்து இனிஷியலாக வந்து சர்க்குலேட்டிங்கில் வந்து இருக்க போது. அதோட வேல்யூவேஷனாக வந்து ஒரு $1 million வந்து இருக்கனால நீங்கள் இனிஷியலாக வந்து ரெக்ட் ஆகிடாதீங்க. பட் ஓவரால் இட் லுக்ஸ் வெரி குட். லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணி ரெக்ட் ஆகிடாதீங்க. அதுக்காக தான் இது மெயினாக இதை பற்றி பேசுகிறதே இந்த வீடியோவில். ஹைப் வந்து மிக பெருசாக வந்து இருக்குது. ஸோ இதுதாங்க இப்போ ஓவரால் சாட் ஜிபிடி வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதுலேயுமே இன்றைக்கி ஜம்ப் ரேட்டில் எனக்கு வந்து ஓஜி இது வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி என்எஃப்டிஸ் வந்து வாங்கியிருந்திருந்தேன் நம்மளோட யூசர்ஸ் கிட்டேருந்து, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருந்தனால
ஆல்சோ நான் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ஓஜி இதுவே வந்திருக்குது. இன்றைக்கே என்னால் கலந்துக்க முடியும். மேபி நீங்களும் யாராவது கலந்துக்க இன்றைக்கி ஸ்கிப் பண்ணால் கூட இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்து ஞாபகமாக வந்து ப்ரீ புக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது என்னோடய ஃபண்ட்ஸ் தான். இது வந்து எந்த விதமான ப்ரமோஷன்லாம் வந்து இல்லை கைஸ். அவங்க கூட ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஜெம் ட்ரேட் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு வந்து தெரியும். நான் ஃபஸ்ட் டைமே வந்து என்னால் பெரிய லெவலில் ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் வாங்க முடியல. அதுக்கப்புறமா நம்மளோட யூசர்ஸ் கிட்டேருந்து அந்த என்எஃப்டிஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி டெபாசிட்டட் யுவர் ஃபண்ட்ஸ், அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கூட இங்கே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுதான் அதில் இருக்கிறது கைஸ். இன்றைக்கி வந்து அதான் 10 பாக்ஸஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மேபி நீங்கள் அது மூலியமாவோ இல்லை உங்களோட வெப்சைட் மூலியமாவோ டேரெக்டாக போய் வாங்க பாருங்கள். அண்ட் புதுசாக இவங்க வந்து இந்த ஆக்ஷன்லாம் கூட வந்து விட்டுறாங்களாம். மேபி அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். அதை பற்றி ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணும், வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டோ இல்லை மார்க்கெட் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கல, ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க. பை பாய்.